தொடங்குவோமே. கைகள் விளங்குதா? கைகள் கேக்குதா விளங்குதா? சொல்லுவோம். தொடங்குது. சரி, தொடங்குவோமே. ரைட். இன்னைக்கு நாங்க பார்க்க ட்ரிக்னாமெட்ரி. திருவான திருவான இருக்குங்க. தியரி கொஞ்சம் பார்ப்போம். தேவையான தியரிகளை கொஞ்சம் பார்க்கணும். சரியா? டியூப் வந்து நான் போடுறேனே. நாளைக்கு கேள்வி செய்ய நான் டியூப் போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து முதலாவது தேதி போனோம். நம்மளால எக்ஸைட்ல இந்த திசையில் ஆகிற கோணம் அதான். இப்ப வந்து இது இந்த இது ஒரு பி என்ற ஒரு பாயிண்ட் அதான் P. எழுதியிருக்கேன். இந்த திசையில் ஆகிற கோணங்கள் பிளஸ், அதாவது இடஞ்சிறு திசையில் ஆகிற கோணங்கள் பிளஸ் ஆகும். அதே எக்ஸைட் கீழ் திசையில் வலஞ்சிறு திசையில் கீழ் நோக்கி வலஞ்சிறு திசையில் ஆகிற கோணங்கள் மைனஸ் கோணங்களாக இருக்கு. சரிதானே? முதலாவது இதை தேர்வு. ரைட். அடுத்த வந்து நம்ம டெக்னாலஜியில ஸ்டார்டிங்ல சொல்லி கொண்டு போகிறது தேவையான விஷயங்கள் உண்டு. அவ்வளோ கேள்வி செய்யக்கூடிய மாதிரி தேவையான விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக சொல்றோம். சரிதானே? முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக தான் சொல்றோம். அடுத்த வந்து இந்த கோண காலத்துல தீட்டா. சரியா? இந்த தீட்டா இது வந்து ஆலயம் நடக்கும். ஆலயம் ஆலயம் குறியீடு வந்து நம்ம பாகையிலையும் வளர்ப்போம், ஆலயம் அளப்போம். உண்மையான அழகு வந்து ஆலயம் தான். ஆலயம் வந்து எப்படி குறிப்போம்னா தீட்டா ஆலயம் சி இதுதான் ஆலயம். சரியா? ஆலயம் சொல்றோம். எங்களுக்கு வந்து இங்க திண்ம அறைன்னு தேவையில்லை. திண்ம அறையை பத்தி நாங்க ஒருதே பாவிக்க மாட்டோம். ஆஹ் தல அறைன்னா குறைஞ்ச யூஸ் பண்ணும். சரிதானே? நீங்க விதிச்சில படிச்சிருப்பீங்க. திண்ம அறைன்னு அது தேவையில்லை. சொல்லிட்டே இல்லை. இது வந்து சரிதானே? ரைட். அடுத்து வந்து பாகையில குடிப்போம். சரிதானே? பாகையில நான் கூட மேக்ஸிமம் கழிச்சு வந்து பாகையில யூஸ் பண்ணவே மாட்டேன். ரேடியம் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேடியன், ஒரு ரேடியனுக்கு ஒரு வரவழைக்கு அது என்னன்னா ஆறு ஆறையுடைய வட்டம். இந்த ஆறு ஆறையுடைய வட்டம் இது வந்து பி. இது ஒரு பி. பில்லுன்னு சொல்லுவோம். இந்த ஆறு ஆறுடைய வட்டத்துல இந்த ஆரைக்கு சமனான வில். இந்த ஆரைக்கு சமனான வில். அப்ப இந்த வில் நடுங்களது வந்து இந்த நீளம் வந்து ஆறுக்கு சமனான வில் வந்து மையத்தில் எதிரமைக்கிற கோணம். இந்த கோணம் வந்து ஒரு ஆரைகள் இந்த ஆரைக்கு சமனான வில் வந்து மையத்தில் எதிரமைக்கிற கோணம் ஒரு ஆரைகள். இதுதான் வரவு. சரிதான்? இதை குறிச்சு கொள்ளணும், குறிச்சு வச்சு கொள்ளலாம். சரி. அடுத்தது வந்து
அடுத்து வந்து இப்போ இந்த ஒரு வட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு வட்டத்தை சுத்தியுள்ள கோணம் வந்து எவ்வளவு செவனா இருக்கும் 360. அதாவது 360 பாகம். இது வந்து என்னது செவனா இருக்குல்ல 2π ரேடியன் செவனா. சரிண்ணா? அப்ப இதுல இருந்து நாங்க என்ன சொல்லலாம்டா ஒரு ரேடியன் அதாவது ரேடியன் 360 2π பாகையார். சரிதானே? ஒரு ரேடியன் வந்து செவனா இருக்குன்னா 360 2π பாகை செவனா இருக்கு. சரிதானே? அடுத்து வந்து ஒரு வட்ட வில்லின் நீளம் இருக்கும். நீளம் காணப்படுகிறது. வட்டத்தின் வில்லின் நீளம் காணப்படுகிறது. இது ஆர் எஸ் இந்த நீளத்தை எஸ் நீளத்தை தந்தா இங்க வந்து இந்த எஸ் வந்து என்னது சமனா இருக்கும்டா இந்த வட்ட வில்லின் நீளம் வந்து என்னது சமனா இருக்கும்டா ஆர் ஆர் எஸ் வந்து ஆர் டீட்டா சமன். அப்ப இது வந்து முக்கியமான ஒரு ஆர். நீங்க கட்டாயம் நான் தெரிஞ்சே இருக்குது. இந்த வில்லன் நீளம் வந்து ஆர் இன்னும் டீட்டா வருது. இந்த டீட்டா வந்து கட்டாயம் ஆரேல இருக்கும். ஆரேல கட்டாயம் இருக்கும். இதே நீங்க 30 பாயிண்ட் போட்டுட்டு 30 போனோம் 6 30 போட்டீங்கன்னா அது படாது. இதை டீட்டா போடும். 30 பாயிண்டா எத்தனை டீட்டா 5/6 வரும். 5/6 6 இல்லை. இது வந்து முக்கியமான அதே மாதிரி இல்ல அடுத்த போடுங்க. தேவையான நோட் பண்ணிக்கொள்ளுங்க கொஞ்சம் கொஞ்சமா. எல்லாம் தெரியும் விட்டுருங்க. நான் ஆரம்பத்திலே சொல்றேன் எப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். படிச்சிருக்கீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்ப அதான் தெரியும் தெரியாத விஷயங்கள் இதுல கூடுதலா மோஸ்ட்லி எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் தேவையானதை மட்டும் சொல்லிக் கொடு. நான் சொல்ற விஷயங்களை வச்சு கேள்வியெல்லாம் செய்யலாம். சரிதானே? கணக்கு நாங்க நான் வச்சுக்கிறது சொல்ற விஷயங்களை வச்சு ஒன்றையுமே பாடமாங்க. சரிதானே? பாடமாக தேவை கேள்வியை செய்ய செய்ய செஞ்சதுதான் என்ன செய்யணும் நான் படுத்தி வச்சிருக்கேன். சரிதான்? நான் எல்லாம் இதெல்லாம் சொல்லுவேன். சொல்லி போட்டு ஒன்றையும் பாடமாக்கி வச்சிருக்கேன். அது எப்படி ஞாபகப்படுத்துறேன்னு கேள்விக்கு கேள்வி செய்ய ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம். ஒரு சாம்பாடை பயன்படுத்தக்கூடிய 10 கேள்விகள் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்து நீங்க எக்ஸாம் போக மட்டும் மறக்கும். அப்ப கணக்கு கேள்வி செஞ்சா நான் அது வச்சுக்கணும். சரி. அடுத்து வந்து வட்ட வில்லியன்கள் தானே போடணும். இப்ப இந்த ஆரஞ்சு ஒரு ஆரஞ்சுல இந்த ஒரு ஆரஞ்சுல என்ன பேர போகுது. ஆரஞ்சுல சொல்றா இது ஆரஞ்சு இவைத்தான் பரப்பு. இவத்த பரப்பு அப்படின்னு பரப்பு அப்படின்னு பார்ப்போம். ஏன்னு போதும். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நோமலா ஒரு வட்டத்துல பரப்புக்கு இந்த சமன்பாடு பையா இருக்கும். முழு வட்டத்துல
ஆறு ஆரையுடைய முழு வட்டத்தின் பரப்பு வந்து பையார் இருக்கும். சரி, பையார் இருக்கா இந்த ஏ ஆரை அதாவது தீட்டா கோணத்தை கொண்ட ஆரைச்சு இந்த பரப்பு எப்படி வரும்டா இது பாத்தீங்கன்னா இது வந்து 2π மேல் தீட்டா தானே பங்கு. இந்த கோணம் வந்து எத்தனை பங்கு 2π மேல் தீட்டா மொத்தம் 2π தீட்டா பங்கு அது தர பையா இருக்குமே. அப்ப இதை சுருக்கிறீங்கடா எப்படி வந்து நீங்க உன்னதே வந்து காம் தீட்டா ஆர் ஸ்கொயர் சரிதானே. இது வந்து ஒரு முக்கியமான சமன்பாடு. இது இந்த பரப்பு ஆராய்ச்சி இந்த பரப்பு வந்து அப்படி வந்து சரிதானே முக்கியமானது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் சரிதானே. சரியா இங்கேயும் தீட்டா வந்து கட்டாயம் என்னத்துல இருக்கணும்டா ஆரையம்ல இருக்கணுமே. இதே 30 பாதியில பண்ணீங்கன்னா 30 எல்லாம் வந்து பெருசாகும் சரிதானே. 6 இருக்கும் சரியா. இப்ப பாருங்க அடுத்த விஷயத்தை பாருங்க. ஒரு செங்கோணம் கோணம்ல தீட்டாண்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து செம்பக்கம். இது வந்து தீட்டா இந்த தீட்டாக்கு இது அயற்பக்கம் இது வந்து எதிர்ப்பக்கம் சரிதானே. இதுல வந்து சைன் வீதம் அப்படி வரும்டா சைன் தீட்டா வந்து எதிர்பக்கத்துக்கும் செம்பக்கம் அதாவது பிசிங்கு ஏசி எதிர்பக்கத்துக்கும் செம்பக்கம் சரி. குறிச்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படியும் இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். எதிர்பக்கத்துக்கு செம்பக்கம் சரிதானே. அது சமயம் என்ன வரப்போகுது பிசிங்கு ஏசி தீட்டா தான் பார்ப்போம். அதே மாதிரி கொஸ் தீட்டா அதாவது திரிகோண கணித கோணங்களின் விகிதம் வந்து போடுது. கோணங்கள் திரிகோண கோணங்களின் கோணங்களின் திரிகோண கணித கோணங்களின் விகிதம் கொஸ் தீட்டா வந்து அயற்பக்கத்திங்கள் செம்பக்கம் அயற்பக்கத்திங்கள் செம்பக்கம் ஒண்ணுமே விடுபட்டுற கூடாதுன்றதுக்காக தான் எல்லாத்தையும் நான் சொல்லி கொண்டு போறேன். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதெல்லாம் தெரியும். இருந்தாலும் இதை சொல்லி கொண்டு போறது காரணம் என்ன ஒன்றுமே விடுபட்டுற கூடாதுன்னு சொல்லுனேன். எது தேவை என்பதோ அதெல்லாம் சொல்லி வச்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கே போடுறது தெரியும் இருந்தாலும் நான் சொல்லி கொஸ்டின் அயற்பக்கத்திங்கள் செம்பக்கம் என்ன வரப்போது ஏபிங்கள் ஏசி அதே மாதிரி tan தீட்டா என்ன வரும் எதிர்பக்கத்திற்கு அயற்பக்கம் அது என்ன வரும்டா பிசிங்கு ஏபின்னு வரும் சரியா. அடுத்தது இதை விட்டு 3 பேர் இருக்கு என்னது செக் தீட்டா செக் தீட்டா கொஸ்டின்ல இங்கு சரிதா 1/cos θ வேறு அதே மாதிரி தமிழ் இருக்கும்டா cos θ வந்து அயற்பக்கத்தின் செம்பக்கம்ன்ற மாதிரி செக் தீட்டா வந்து செம்பக்கத்தின் அயற்பக்கம் சரிதானே. இப்ப இது இந்த மாறிகள் ஏசியோ ஏசியோவை ஏபி அது சமன் 1/cos θன்னு போட்டுக்கணும். அதே மாதிரி sin கொசைக்
தீட்டான்னு வரும் சரி சைன் இந்த இன்வர்ஸ் சைன் தான் பண்ணோம் அது வந்து நீங்க சைனுக்கு வந்து எதிர்பக்கத்தின் சம் பக்கம் நீங்க வந்து சம் பக்கத்தின் எதிர்பக்கம் அதுதான் பிசி அதாவது பிசியின் மேல் ஏசி இது வந்து ஒன் அப்போ 1/sin சரியா அதே மாதிரி கொட்டிட்டா டேன்ல கொட்டிட்டா என்ன ஜமனா இருக்குண்டா சைன் டேண்டிடா வந்து எதிர்பக்கத்தின் லைன் பக்கம் வேற வந்து அயற்பக்கத்தின் அயற்பக்கத்தின் எதிர்பக்கம் அது வந்து என்ன ஜமனா இருக்குண்டா அயற்பக்கம் ஏபிஓவை பிசி இது வந்து ஒன்றிங்கள் டேண்டிடாவும் ஜமனா இருக்கு தெரியுது ஓகே சரியா அதெல்லாம் தெரியும் குறித்து வச்சு போகணும் சரியா இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சு வச்சிருங்க இது முதலாவது இது ரெண்டாவது 1/2 ஒன்றை ரெண்டாவது பிரிச்சோம்டா சைன் தீட்டாவும் கொஸ் தீட்டாவும் சைன் தீட்டாவுங்கள் கொஸ் தீட்டா இங்கால வரும் அங்கால பிசிஓ ஏசி இருக்கு இங்க ஏபிஓ ஏசி அப்ப ஏசி வந்து கேன்சல் ஆகி பிசிஓவை ஏபின்னு வரும் பிசிஓவை ஏபின்னு வரும் பிரிச்சா பிசிஓ ஏபி தான் என்னது tan இது sin theta cos theta tan theta இதே மாதிரி தானே இதே மாதிரி cos theta over இதுல வரும் இதே மாதிரி மாறி cos theta over sin theta அது வந்து cos theta இதே மாறி போயிட்டா ரெண்ட ஒட்டால போயிட்டு ஓட்டிங்கடா ரெண்ட ஒன்றால போயிட்டா சரியா இப்ப பாருங்க அடுத்த விஷயம் கோணங்களோட பெருமானம் சைன் விகிதங்களோட பெருமானத்தை பார்ப்போம் சரியா இப்ப பாத்தீங்கன்னா 30 45 60 இவையில பெருமானங்கள் இந்த மாதிரி சைன் பெருமானம் கொஸ் பெருமானம் tan இது வந்து முப்பது வாய்ந்தா 5/6 5/4 5/3 இவை என்ன பண்ணுவோம் சரிதானே ஒரு சமபக்கம் பண்ணிட்டு 2a நீளமான சமபக்கம் இது வந்து 2a 2a சமபக்கம் போனீங்களா
கோணம் என்ன இருக்கும் 60 பாகை இருக்கும். இது வந்து 60 பாகை இருக்கும். பைவை இதுவும் வந்து பைவை 3 இதுவும் வந்து பைவை தெரியாது. சரிதானே? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா இதுல இருந்து ஒரு செங்குத்து வருது. இதுல செங்குத்து வரைஞ்சா இதுல ரெண்டு ஆப்பிடி. அப்ப இவர் வந்து ஏ ஆகும், இவர் வந்து ஏ ஆகும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பைதல் செய்யும். சரி, செங்குத்தா பிரிக்கிறா இது சமக்கூறாக்கி இது சமக்கூறாக்கி இந்த கோணம் வந்து 5/6 ஆகும், இந்த கோணம் வந்து 5/6 ஆகும். சரிதானே? சூப்பர். பைதல் தேட்டப்படி இந்த நீளம், அதாவது இதில் நான் ஏ பி சின்னு போடுறா செங்குத்து என் என்று போடும். சரிதானே? ஏ என்ற நீளம் பைதல் தேட்டப்படி என்ன ஏஎன் வர்க்கம் பிளஸ் ஏ வர்க்கம் என்னது கவனம் இருக்கும் 2a முழுவது வர்க்கம். இதுல இருந்து நான் நேரடியாக எழுதுறேன். ஏஎன் வந்து என்னது கவனம் இருக்குன்னா 4 வர்க்கம், இல்லை நாங்கள் அலை வர்க்கம்னா 3 வர்க்கம், 3 வர்க்கத்தின் வர்க்கம் ருத்ரி நேரடியாக ஏஎன் வந்து ருத்ரி வந்தா ரைட். இப்ப முக்கோணி ஏ பி என்ன கருது. சரிதானே? ஏபி என்ன முக்கோணி ஏபி என்ன கருது. sin 5/3 sin 5/3 என்ன வர போகுது an over ab an over ab an எவ்வளோ √3a ab எவ்வளோ 2a. இது வந்து √3 அதே மாதிரி cos 5/3 சரியா? என்ன வர போகுது cos 5/3 இதுல bn over ab. bn இங்க என்ன வர போகுது a over 2a. so half over 1 over 2. அதே மாதிரி tan 5/3 தெரியுது tan 5/3 an over bn an எவ்வளோ √3a bn a. அப்ப வந்து √3 இது ஆன்சர். சரிதானே? sin 5/3 √3/2 cos 5/3 half tan 5/3 √3. இதே மாதிரி sin 5/6 இந்த கோணத்துல கோணில இந்த கோணத்துல இதுக்கு எதிர்பக்கம் இதா sin 5/6 கருதுனா எதிர்பக்கத்துக்கு சம்பவம் எதிர்பக்கம் என்ன bn over ab. அது சமன் bn எவ்வளோ a over ab 2a அதே மாதிரி cos 5/6 கருதுனீங்கன்னா cos 5/6 அயல் பக்கத்துக்கு சமம் an over ab என்ன வரப்போகுது √3a over 2a. √3/2 அதே மாதிரி
tan 5/6 அது என்ன வர போகுது எதிர்பக்கத்துக்கு கூட ஆயிருக்கும் bn over an அது சமம் bn என்ன வர போறீங்க a over √3 இதுல இருந்து 1 over √3 வரும் சரியா சரிதானே இதே மாதிரி இதே cosec 5/3 cot 5/3 sec 5/3 இதெல்லாம் எழுதலாம் ஏன் உங்களுக்கு வேற்ற பெருமானங்கள் தெரிஞ்சா 1 போன எழுதலாம் தானே வேற தலைவிழா பெருமானம் சரியா ரைட் குறித்து கொள்ளுங்க சரியா இதெல்லாம் தெரியும் தான் தெரிஞ்சதும் தெரிஞ்ச விஷயங்களா தான் இருக்கும் இதெல்லாம் பாடமாக்கி வச்சுக்கிறத விட ஒரு ஆட்டோமேட்டிக்கா வந்து வேறுமே கேள்வியை செய்தி அப்ளை பண்ண வரும் அதுக்கு வந்து கணக்கு கேள்வி செஞ்சா தான் இதெல்லாம் நான் வச்சுக்கிறோம் கேள்வி செஞ்சுதான் இப்போ ஒரு விஷயத்தை தொகையீடு அது மாதிரி சில பாடங்கள்ல நோட்ஸ் சொல்றது கணக்கு தியரி கூடன்னு சொன்னா அது வந்து என்ன நீங்க அதுல அவ்வளவு கேள்வி செய்ய கணக்கு கேள்வி செஞ்சு அந்த தியரியை வந்து என்ன செய்யலாம் நாங்க பாடமாக தேவைன்னா நான் வந்து பட்டிக்கணும் சரியா ஆட்டோமேட்டிக்கா வரும் இப்போ கேள்வி பார்த்தீங்கன்னா வரும் தியரி நான் பட்டிக்கணும் பட்டம் பட்டம் நேரோட தான் என்ன கணக்கு கேள்வி செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தியரி நான் ஆகும் பட்டம் நேரோட தியரி இருக்குது ஆனா என்ன அவ்வளவு கணக்கு தியரி இல்லை தியரியை படிச்சு போட்டு கேள்வியை செய்யாம இருந்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணிடலாம் தான் இருக்கு சரிதானே ரைட் இதுல 45 பாகை கிட்ட கிடைக்கும் சரிதானே அதையும் பார்ப்போம் ரைட் இங்க பாருங்க 5/4 பா 5/4 எடுத்தோம்னா அது வந்து நாங்க ஒரு இருசாமுக்கு போனோம் இருசாமுக்கு தென்புறம் போனீங்கிறது சரியா இருசாமுகம் போனீங்க போனி வந்து அப்படி தாண்டி சரிதானே இருசாமுகம் முப்போம் இது சாமம் ரைட் அப்ப நான் இதை நான் ஏண்டும் இதே மெயின் எடுத்தா பைதரஸ் தேட்டப்படி உங்களுக்கு தெரியும் இது ஏ பி சின்னு வைப்போம் சரிதானே ஏபிசி படம் வந்து கீழே வந்தீங்கன்னா ரெண்டே முறை பொருட்குள்ள திருப்பி படத்தை பார்க்க இங்க வந்து இந்த படத்துக்கு நாம வெளியே விட்டீங்கன்னா அது கனெக்ட் ஆகிடும் பி கியூ ஆர்னு போடணும் சரியா பைதரஸ் தேட்டப்படி என்ன வர போகுது பிஆர் எல்லாம் வந்து பைதரஸ் தேட்டப்படி அதுக்குள்ள இருந்தா என்னென்ன வர போகுது
ഇതിന്റെ വർക്കം ഇതിന്റെ വർക്കം வந்து பிஆர் இருக்கிறது சமம் இருக்கு அது நேரடியான ஆளு இருந்த பிஆர் வர்க்கம் வந்து இது சமம் இருக்கும் ஏ வர்க்கம் பிளஸ் ஏ வர்க்கத்துக்கு சமம் இருக்கு வேற வர்க்கம் வேற வர்க்கம் வேற வர்க்கத்துக்கு சமம் இதுல இருந்து பிஆர் வந்து இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் டூ ஏ வரும் டூ ஏ வர்க்கம் வந்து அந்த வர்க்கம் வந்து டூ ஏ வரும் சரியா பிஆர் வந்து கிரேட் ஜீரோ ரெண்டு விட பிளஸோ மைனஸ் வேறு நான் பிளஸ் மைனஸ் எடுக்கல காரணம் வந்து பிஆர் வந்து கிரேட் ஜீரோ நீளம் பண்ணபடியா கிரேட் ஜீரோ அதான் மைனஸ் நான் எடுக்கல சரிதானே இப்ப இது வந்து என்னவா இருக்கும் செங்கோணம் இருசம முக்கோணிட்டா இது வந்து 5/4 ஆகும் இது வந்து 5/4 ஆகும் சரியா ரைட் இப்ப இந்த முக்கோணியை கருதி sin 5/4 என்னென்ன வரும் இதை கருதி அதே இதை கருதினாலும் பிரச்சனை எது இருந்தாலும் ஓகே நான் இதை கருதி 4 தானே இதை கருதி ரெண்டு பேரும் போதும் PQ எதிர்பகுதிகள் பக்கம் பிஆர் E over √2 A 1 over √2 அதே மாதிரி cos 5/4 அது ரெண்டு பேரும் QR PR A over அது √2A அது 1 over √2 அதே மாதிரி tan 5/4 ரெண்டு பேரும் போது PQ QR A over A சமன் 1 அவ்வளவுதான் இந்த இதை விட்டு சைபர் பாய்க்கு 90 ரூபாய்க்கு இருக்கு அதை அடுத்த விஷயத்தில் சொல்லணும் அப்படி அதை காட்டுவீங்க பெருமானங்கள் வாங்க இப்ப வந்து திரிகோண கணித விகிதங்களின் குறிகளோட சேர்த்து நாங்க சைபர்டையும் 90 ரூபாயையும் பார்ப்போம் அதுக்குள்ள போய் பார்க்கணும் போய் பார்க்கணும் சரியா சரிதானே இப்ப பாருங்க சைபர்பாயையும் 90 ரூபாய்க்கும் பார்ப்போம் அதுக்கு முதல் குறிகளை சொல்லி போட்டு கடைசியா அடுத்த இடம் அதை பார்ப்போமே குறியல் சொல்லேன்னா அது சொல்லணும் அது ஒரு ஈஸியா இருக்கு திரிகோண கணித விகிதங்களின் குறிகள் இதுதானே இப்ப வேற இதை நாங்க எப்படி செய்யலாம்னா ஒரு வட்டம் வந்து போகும் மையம்
இது வந்து எக்ஸ் சரிதானே, இது வந்து y இருக்குது சரியா, சென்டர்ல வர அடிக்கி இது வந்து y, இது எக்ஸ். இப்ப இதோட p ஃபைனல் எடுக்கணுமே, யோ p இது இந்த ஆள் கூட நான் எக்ஸ் கோஆர்டினேட் எக்ஸ் ஃபைனல் ஆள் கூட சரிதானே. இந்த p வந்து இதெல்லாம் தீட்டான இந்த ஃபைனலுக்கே தீட்டா. இது வந்து கோன் போன மாதிரி, அதாவது முதலாம் காலத்துக்குள்ள போன மாதிரி. இந்த பி வந்து இப்படியே இந்த வட்டம் வழியா வந்து இந்த ஆரையை நான் ஆரம்பிக்கிறேன். வட்டம் வழியா வந்து இவ்வளவு நின்றா அப்பைக்குள்ள கோணம் வந்து இந்த கோணமா இருக்கு, விதி கோணமா இருக்கு, ரெண்டாம் காலத்து கோணம். இந்த பி வந்து அப்படியே வந்து இவ்வளத்துக்கு வந்து நின்றா மூன்றாம் காலத்து கோணமா இருக்கு சரிதானே. பி வந்து இவ்வளவு இருக்க நாலாம் காலத்து கோணமா இருக்கு சரிதானே. கோணம் வந்து புரியுது, அதான் மைனஸ்லையும் பார்த்து. அப்ப என்ன இந்த காலத்துக்கு என்ன மாதிரி, இந்த காலத்துக்கு என்ன மாதிரி இதுக்கு என்ன மாதிரி தான் பார்க்க போறோம் சரிதானே. ரைட், அதுக்கு முதல் இதை வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸ் ஆர் ஒய், எக்ஸ் ஒய் ஆர் சார்பா சைன் தீட்டா கொஸ் தீட்டா டான் தீட்டா எழுதுறோம் சரிதானே. ரைட், இப்ப பாருங்க இதுல சைன் தீட்டா என்னன்னு வரப்போகுது, படி பார்த்தா சைன் தீட்டா எதிர்பார்க்கறீங்க சம்பம் எக்ஸ் இன்டு ஆர் சரிதானே. இதே மாதிரி கொஸ் தீட்டா சாரி சைன் தீட்டா எதிர்பார்க்கறீங்க சம்பக்கம். இங்க வந்து தீட்டா இருந்தா தீட்டா எதிர்பக்கம் இந்த நிலம் வந்து வைக்கு சமம், வைக்கு சமம் வைங்கு ஆறாயிரம் சரியா. ரைட், அதே மாதிரி கொஸ் தீட்டா என்ன வரும்போது தீட்டா இருந்த அயற்பக்கத்துக்கு சம்பக்கம், அதான் எக்ஸ் ஓவர் சரியா. அதே மாதிரி tan தீட்டா என்ன வரும் அயற்பக்கத்தில் சாரி எதிர்பக்கத்துக்கு அயற்பக்கம், எதிர்பக்கம் வந்து வரும் y ஓவர் சரிதானே. இப்படி நாங்க எக்ஸ் ஒய் ஆர் சார்பா இது வரும். இதே மாதிரி நீங்க கொசெக் தீட்டா ஆர் ஓவர் y இன்டும் செக் தீட்டா y ஓவர் எக்ஸ் இன்டும் கொட் தீட்டா எக்ஸ் ஓவர் y இன்டும் வருது சரிதானே. இது எப்படி எழுதலாம். இப்ப இதுல இருந்து நாங்க குறைகளுக்கு போறது 0 90 180 270 இது வேட்ட பெருமானங்களை கண்டுபிடிச்சு போகும். இப்ப சைன் 0 பெருமானத்தை பார்ப்போம். தீட்டா வந்து 0 ஆயிடும். தீட்டா 0 ஆகினா இந்த பாயிண்ட் வந்து எங்க வந்துடும், இவ்வளவுக்கு வரும், இவ்வளவுக்கு வந்து இதுதான் சைன் டி. சைன் வந்து 0. சைன் இந்த பாயிண்ட் வந்து இவ்வளவுக்கு வந்தா சைன் 0 கண்டுபிடிக்கும். இவ்வளவுக்கு வேற y வந்து என்ன வேற சைன் தீட்டா வந்து y ஓவர் ஆர். இந்த பாயிண்ட் வந்து இவ்வளவுக்கு வந்தா y வந்து இந்த இறந்தானே y 0 ஆயிடும். இங்க வர வர இதில் குறைஞ்சு 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 இவ்வளவு வந்து 0 வந்து y. அப்ப y வந்து 0 ஆயிடும். 0 இருக்கு இங்க ஆரோ வந்து மாறும். சைன் 0 இருக்கு ஆர் வந்து என்ன வேற போதும் 0 வந்து இருக்கும் சைன் 0. இதே மாதிரி கொஸ் 0 கொஸ் 0 இந்த பாயிண்ட் வந்து வளர்த்துக்கு வேலையில கொஸ் 0 கண்டுபிடிக்கும்.
கொஸ் ஜீரோண்டா உங்களுக்கு தெரியும் எக்ஸ் ஓவர் ஆறு எக்ஸ் ஓவர் ஆர் அது பக்கத்துக்கு சம்பந்தம் தானே எக்ஸ் ஓவர் ஆர் கொஸ் ஜீரோ எக்ஸ் ஓவர் இந்த பாயிண்ட் இவ்வளத்துக்கு வரைக்கும் எக்ஸ் வந்து என்னது சமனா இருக்கும் பாருங்க எக்ஸ்ன்றது இந்த நீளம் இவ்வளத்துக்கு வர நீளம் கூடும் இவ்வளத்துக்கு வரைக்கும் எக்ஸ் வந்து ஆறுக்கு சமனா வரும் எக்ஸ் வந்து ஆறுக்கு சமனா வரும் அப்ப 6 × 7 6 ഇവിടെ என்ன வர போகுது 1 2 வரும் சரியா அதே மாதிரி tan 0 சரியா tan 0 tan 0 tan θ என்னது y over x இந்த பாயிண்ட்ல y என்ன இருக்க போகுது 0 ஆயிரும் x வந்து 6 ஆயிருக்கும் சோ 0 அங்குள்ள r 0 sin சரியா இதே மாதிரி sin 90 அப்பா சரிதானே sin π/2 அப்பா sin π/2 அதாவது இந்த பாயிண்ட் வந்து இவ்வளவுக்கு போகும் சரிதானே sin π/2 உண்டேங்க p வந்து இவ்வளவு இருக்கு புரியுதா எவ்வளவு இருந்தா sin θ y over r பாருங்க இந்த பாயிண்ட் வந்து இவ்வளவுக்கு போயிங்க y வந்து என்ன நடக்க போகுது இவ்வளவு வரைக்க 6க்கு சமனா வரும் y வந்து தான் 6க்கு சமனா y over r வந்து 4 அப்ப என்ன வர போகுது 1 சரியா இதே cos π/2 cos π/2 அதாவது இந்த பாயிண்ட் வரைக்க cos π/2 என்ன வர போகுது x over r இந்த பாயிண்ட் வரைக்க x என்ன நடக்க போகுது குறைஞ்சு 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 0க்கு வரும் 0 into so 0 tan π பாருங்க tan π/2 tan θ y over x இது வந்து இங்க வரைக்கும் இந்த பாயிண்ட் வந்து இங்க வரைக்கும் y என்ன நடக்க போகுது ஆறுக்கு சமனா இருக்கு r ஓவர் x வந்து என்னதுக்கு வர போகுது x 0 அப்ப r ஓவர் 0 இது வந்து என்னன்னு சொல்லுங்க இதுக்கு என்ன விட யாராவது செட்ல விடணும் செட்ல எல்லாம் சொல்லுவாங்க அவங்க இதுக்கு என்ன விட ஒரு ஆன்சர் வேற ஆன்சர் சரியா சொல்லுங்க அவங்களுக்கு என்ன ஆன்சர் எனக்கு tan π/2 என்ன ஆன்சர் இன்ஃபினிட்டின்னு சொல்ற அளவுக்கு இன்ஃபினிட்டின்னு சொல்ற இன்ஃபினிட்டின்னு சொல்றாங்க இது கேம்பஸ் பண்ணுவாங்க இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஆன்சர் வந்து வடிவா எழுதி கொள்ளுங்க இதுக்கு வரையறுக்கப்படி சரிதானே இதுதானே இதுக்கு வந்து என்ன
வரையறுக்கப்பட இல்லை. இன்ஃபினிட்டின்னு நீங்க என்னன்னு சொல்லுங்க, பிளஸ் இன்ஃபினிட்டியா மைனஸ் இன்ஃபினிட்டியா? பிளஸ் இன்ஃபினிட்டின்றது பிளஸ் தானே, இன்ஃபினிட்டின்றது பிளஸ், பிளஸ் இன்ஃபினிட்டின்னு நாங்க சொல்லல. அதே ஜீரோ வந்து இங்க இருந்து ஜீரோ ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருந்து குறைஞ்சோன்னு ஜீரோக்கு வரலாம். அந்த டைம்ல பிளஸ் இன்ஃபினிட்டி, அதாவது இங்க இருந்து போயிட்டு பிளஸ் இன்ஃபினிட்டி. அதாவது π/2 தீட்டா வந்து π/2 குறைவா இருக்கு, கொஞ்சம் π/2 மைனஸா இருக்கு, கொஞ்சம் குறைவா இருக்கு. π/2 கொஞ்சம் குறைவா இருக்கீங்க, பிளஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். சரியா? இதே இங்கால இருந்தும் வரலாம். அந்த டைம்ல எக்ஸ் வந்து மைனஸ் தான் இருக்கு, அதாவது π/2 கொஞ்சம் பிளஸ்ஸா இருக்கு. இதுக்கு வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி நான் சொல்றேன், இதுக்கு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி. அதாலதான் வரையறுக்கப்படுது. விளங்குதா? அதான் நீங்க வரையறுக்கப்படுது. அப்ப இன்ஃபினிட்டி வந்து எழுதக்கூடாது. சரிதானே? π/2 சரி எக்ஸாக்டா இருக்கீங்க இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். சொல்லல ரீசன் வந்து இதான், இங்க இருந்தும் வரலாம், இங்க இருந்தும் போகலாம். இங்க இருந்து வந்தா பிளஸ் இன்ஃபினிட்டி சொல்லலாம், இங்க இருந்து போய் மைனஸ் இன்ஃபினிட்டியா இருக்கும். சரிதானே? அதாவது இந்த சைவருக்கு கொஞ்சம் அங்கால பிளஸ் இன்ஃபினிட்டியா இருக்கும், கொஞ்சம் இங்கால மைனஸ் இன்ஃபினிட்டியா இருக்கும். அதனாலதான் வேற இருக்க போறீங்க. சரிதானே? குறிச்சு இப்படியே சராசரா சைன் சைவருக்கும் 90க்கும் வழியா, இல்ல சைவருக்கும் 90க்கும் வழியாச்சு. இப்ப ரெக்டாங்கிள் எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. பை இந்த பாயிண்ட்டுக்கு வரைக்க என்ன நடக்கும்? ரைட், அத கடைசியா குறிய பார்த்துட்டு இருந்தவன் குறிய பார்த்துட்டு tan π/2 கிராஃப் இருந்தீங்கன்னா, tan tan θ கிராஃப் இருந்தீங்கன்னா இப்படித்தானே, அதாவது π/2ல இங்கேயும் அதுக்கு கொஞ்சத்துக்கு அடுத்தது இப்படித்தான் வரும். அதாவது மைனஸ் இப்படி வரும். இந்த கிராஃப் வந்து இப்படி, அடுத்த கிராஃப் இப்படி. சரிதான்? இப்ப இதுதான் π/2 இருக்கும். π/2க்கு இந்தியால பக்கம் மேலேயும் இந்தியால, அதெல்லாம் டிஃபைன் பண்ணி. ரைட், இப்ப குறிய பார்ப்போமே. ரைட், இப்ப பாத்தீங்கன்னா குறிய பார்ப்போம். சரியா? இப்ப இந்த தீட்டா வந்து கூர்ங்கோணமா இருக்கு, அதாவது தீட்டா வந்து π/2க்கும் நோட்ஸுக்கும் இருக்கு. அதாவது இந்த காலகட்டத்துக்கு முதலாம் காலகட்டத்துக்கு இருக்கு. சரிதானே? முதலாம்
கால்வட்டத்துக்கு ஸ்குவாட்ருக்கு இருக்கு இதுதானே. முதலாம் கால்வட்டத்துக்கு இருக்கீங்க. இப்ப வேன் புரியப்பா இதெல்லாம் சைன் தீட்டா வந்து y ஓவர் ஆர், cos தீட்டா வந்து x ஓவர் ஆர், tan தீட்டா வந்து y ஓவர் x. சரிதானே? ரைட். இப்படி இருக்கு. இப்ப பாருங்க சைன் சைன் தீட்டா y ஓவர் எங்களுக்கு தெரியும் ஆர் வந்து எப்பயுமே பிளஸ் ஆர். இந்த ஆரை வந்து எப்பயுமே பிளஸ். எந்த காலத்துக்கு போனாலும் என்ன ஆரை வந்து எப்பயுமே பிளஸ். சரிதானே? கிரேட்டர் 0. ஆர் வந்து பிளஸ். முதலாம் காலகட்டத்துக்குள்ள y வந்து என்ன வேற இருக்கும்? முதலாம் காலகட்டத்துக்குள்ள இந்த காலகட்டத்துக்குள்ள y இது வந்து y வருமானம் பிளஸ் தான் இருக்கும். பிளஸ் தான் இருக்கும். சரியா? முதலாம் காலகட்டத்துக்குள்ள y வருமானம் பிளஸ் பெருமானம் தான் இருக்கு. அப்ப சைன் தீட்டா வந்து முதலாம் காலகட்டத்துக்கு பிளஸ் ஆர் சைன் தீட்டா பிளஸ் ஆர் cos தீட்டா x ஓவர் முதலாம் காலகட்டத்துக்குள்ள எக்ஸும் என்ன இருக்கும்? பிளஸ் தான் இருக்கு. அப்ப ஆர் வந்து பிளஸ் மேலே எக்ஸும் பிளஸ்னா பிளஸ் ஓ பிளஸ் பிளஸ் தான். பிளஸ் ஐ பிளஸ் பிளஸ் தான். அப்ப என்ன அது பிளஸ். அதே மாதிரி tan தீட்டா y ஓவர் எக்ஸ். பாருங்க y y வந்து என்ன வர போகுது? முதலாம் காலத்துக்குள்ள பிளஸ் பெருமானம் எக்ஸும் பிளஸ் பிளஸ் ஓவர் இது பிளஸ் இது பிளஸ்னா ஆன்சர் வந்து பிளஸ் தான். ஏதாவது ஈக்குவல் இப்ப இதுலயும் குறிச்சு கொள்ளுங்க. முதலாம் காலகட்டத்துக்குள்ள கடைசியா போயிடுச்சு. இப்ப ரெண்டாம் காலகட்டம். ரெண்டாம் காலகட்டம்ன்றது இதுக்குள்ள இருக்க இருக்கும். இவ்வளவு எண்ணிக்கை இந்த இதுக்குள்ள இருக்கும். அதாவது 1 பிரிவாக இருக்கும். ரெண்டாம் காலகட்டத்துக்கு இருக்கும். சரிதானே? இப்ப வேறுங்க ரெண்டாம் காலகட்டத்துக்கு இருக்கீங்க சைன் தீட்டா சைன் தீட்டா வையோ ஆர் எப்பவுமே பிளஸ் வைய பாருங்க. இந்த காலகட்டத்துக்கு இருக்கேன் வைல வருமானம் y பிளஸ் எக்ஸ் தான் இருக்கு. y பிளஸ் இந்த காலத்துக்கு y பிளஸ் y பிளஸ் படிக்கா சைன் தீட்டா பிளஸ் இந்த காலகட்டத்துக்கு நீங்க எழுதி கொள்ளுங்க. ஆர் கிரேட்டர் 0 y கிரேட்டர் 0 இந்த காலகட்டத்துக்கு வேற என்ன கிரேட்டர் 0 இருக்கும்? எக்ஸ் வந்து என்ன வரைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸ் வந்து மைனஸ் பூஜ்ஜியத்துக்கு இங்கால மைனஸ் இருக்கும். எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0 வரும் இந்த ரெண்டாம் காலம். அப்ப இதை வச்சு கொண்டு கொஸ்டிட்டா எக்ஸ் ஓவர் எக்ஸ் வந்து என்ன மைனஸ் ஆர் வந்து பிளஸ். அப்ப மைனஸ் ஓவர் பிளஸ் என்னது மைனஸ். அப்ப இதுக்குள்ள ஒரு கோணம் வந்தா கொஸ்டுக்கு மைனஸ். அதே மாதிரி tan theta y ஓவர் எக்ஸ். பாருங்க y பிளஸ் எக்ஸ் மைனஸ் பிளஸ் ஓவர் மைனஸ் மைனஸ் பிளஸ் ரெண்டாம் காலம்.
குறிச்சிங்கண்டா கடைசியாக படத்தை கீழே குறிங்க. கடைசியா இதுல எழுதுறத குறிச்சு வச்சீங்கன்னா சரி கடைசியா குறிப்போம். இதுல இதையும் குறிச்சு வச்சு போடுங்க. முதலாம் காலத்துக்குள்ள ஆர் பிளஸ் y பிளஸ் எக்ஸ் பிளஸ் அப்ப இப்படி எழுதுங்க. ஆர் கமா y கமா ஆர் கமா y கமா எக்ஸ் எல்லாமே கிடைச்சாச்சு. அதையும் சேர்க்கிறது சரியா? ரைட். இப்ப மூன்றாம் காலத்துக்கு போ. மூன்றாம் காலம் theta less than 3 pi by 2 pi greater than theta. theta வந்து பைக்கும் 3 pi by 2 உடையது. இந்த பாருங்க இந்த பாயிண்ட் இருக்கீங்க. எக்ஸ் ஆல் கூட இது y ஆல் கூட இது x மைனஸ் y மை என்ன வர போகுண்டா இந்த டைம்ல x, y less than 0 and r greater than 0. x y மைனஸ் இப்ப பாருங்க sin theta என்ன வரும் y மைனஸ் r plus minus over plus minus cos theta x minus r plus minus over minus minus over plus minus அதே மாதிரி tan theta y over x இங்க y minus x minus minus over minus minus over minus plus i இதெல்லாம் ஆகும் சரிதானே? குறிச்சு பண்ணீங்க இந்த படத்தை முதலாம் காலகட்டத்துல sin greater than 0 sin theta greater than 0 cos theta greater than 0 tan theta greater than 0 plus minus sin theta plus cos theta plus tan theta plus மூன்றும் பிளஸ். இங்க இரண்டாம் காலகட்டத்துக்குள்ள sin theta மட்டும்தான் பிளஸ் மற்றெல்லாம் மைனஸ் சரிதானே? பிளஸ் நாங்கள் மட்டும்தான் அதை கொடுக்கிறோம். இதுக்குள்ள மூணுமே பிளஸ் sin theta மட்டும்தான் மூணு பேரே மட்டும் கிடைங்க. மற்ற பேரோ தலைவன் பெருமானம்டா தெரியும் தானே பிளஸ் தான் இருக்கு. இது என்ன குறி இருக்கோ அதே குறி தான் அடுக்கு நல்லா இருக்கும். cos x 40 அப்படி நான் இதில் கதைக்கேன். மூன்றாம் காலத்துல இப்ப நாலாம் காலத்து அதுல தீட்டா வந்து எதுக்கு முறையில இருக்கும் 2 பைக்கும் 3 பை பை 2 முறையில சரியானே? 2 பைக்கும் 3 பை பை 2 முறையில அப்ப இதுல உள்ள அங்கே போய் இதுல போய் பீனிக்கேங்க எக்ஸால் குரூப் பிளஸ் ஆர் அப்ப நீங்க வந்து இதுல எழுதலாம் எக்ஸ் கமா ஆர் வந்து பிளஸ் ஆர் எப்பவுமே பிளஸ் அண்ட் y வந்து இதுல நீங்க y பாத்தீங்கன்னா y வந்து மைனஸ் ஆர் y வந்து லெஸ் தேன் 0
சரியா? சூப்பர். sin theta. sin theta y ஓவர் y வந்து என்ன மைனஸ் ஆர் பிளஸ் மைனஸ் ஓ பிளஸ் மைனஸ் தான். cos theta x வந்து பிளஸ் ஆர் பிளஸ் பிளஸ் ஓ பிளஸ் பிளஸ் tan theta y ஓவர் x y வந்து மைனஸ் மேல மைனஸ் கீழே x பிளஸ் அப்ப மைனஸ் ஓவர் பிளஸ் மைனஸ் மைனஸ் ஓ பிளஸ் மைனஸ் இவ்வளவுதா. இவ்வளவு அப்ப நாங்க இங்க குறிச்சு கொள்ளலாம் மூன்றாம் காலத்துக்குள்ள ஆர் பிளஸ் இங்க tan theta வந்து பிளஸ் ஆர். இதே மாதிரி நாலாம் காலத்துக்கு வந்தீங்கன்னா cos theta வந்து பிளஸ் ஆர். சரியா? முதலாம் காலத்துக்கு மூணு பேரும் பிளஸ். இதுதான் நான் சொல்லியிருக்கேன். முதலாம் காலத்துக்கு மூணு பேரும் பிளஸ். ரெண்டாம் காலத்துக்கு சைன் தான் பிளஸ். மூன்றாம் காலத்துக்கு டேன் பிளஸ். நாலாம் காலத்துக்கு கொஸ் பிளஸ். இவ்வளவு நான் வச்சிருந்தாலே மற்ற மற்ற இதுக்குள்ள கொஸ் பிளஸ்னா மற்றெல்லாம் மைனஸ். மற்றெல்லாம் மீன் கொஸ்ஸை விட்டு சைனும் டேன். அப்புறம் மற்றெல்லாம் யோசிக்கும் கொட்டிட்ட கொசைக்கிட்ட அதெல்லாம் இருக்கு. கொஸ்டிடாண்டா கொஸ்டிடாண்ட இன்வெர்ஸ் செக்டிடா வந்து பிளஸ். நான் மூன்று பேரையும் தான் இருக்கேன். சரியா? இங்க கொஸ்டிடா பிளஸ்னா மற்ற சைனும் டேனும் மைனஸ். இங்க tan theta பிளஸ்னா கொஸ்டும் சைனும் மைனஸ். இந்த sin theta பிளஸ்னா கொஸ்டும் டேனும் இங்க மைனஸ். அதான் இவ்வளவு தெரியும். இவ்வளவு எழுதிட்டு இப்ப நீங்க காணுங்க sin sin பை பையா இருக்கீங்க. சைனுக்கு என்ன வருமானம், கொஸ்டுக்கு என்ன வருமானம், டேனுக்கு என்ன வரும். அதே மாதிரி 3π/2 இருக்கு. சைனுக்கு என்ன வருமானம், கொஸ்டுக்கு என்ன வருமானம், டேனுக்கு என்ன வருமானம். அதே மாதிரி 2π இருக்கு. அது 2πன்றது என்ன ரெண்டாவது வந்தா அடுத்த 0 தான் வரும். இது வந்து இங்க வந்திருந்தா 2π அல்லது 0 வரும். இதுக்கு ஆல்ரெடி காண்பித்தீங்க தேவை. இது ரெண்டுக்கும் காணும். 2πக்கு குறிப்பா 0களை வச்சுக்கோங்க. 2πக்கும் குறிப்பா இது 2πக்கு 2π ஆண்டவுடையும் 0 ஒரே விட தான் வரும். இதை எழுதி வைத்துக்கோங்க. இது ரெண்டும் காணுங்க. எதுவும் டவுட் இருந்தா மிக்க உண்மணி கதைங்க சொல்லுங்க. எதுவும் பிரச்சனை இல்லை. கதைக்கு காட்டி போட் தெரியாட்டி சொல்லுங்க. இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இதுதானே இப்ப இந்த நாங்க சும்மா ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தா சரியா?
சரியா? ரைட். sin பை பை இந்த எங்க படுத்து இருக்கீங்க? இந்த பாயிண்ட்ல இருக்கு. சரியா? இந்த பாயிண்ட்ல இருக்கீங்க. sin பை sin theta sin theta y over x or cos theta x over tan theta y over x. சரிதானே? ரைட். இப்போ sin பை y over இங்க வந்து y என்ன வர போகுது? 0. அப்ப 0 இங்க r வந்து 0. அதே மாதிரி cos பை x over இங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுக்கு வரைக்க x வந்து மைனஸ் ஆர் எக்ஸாம் அப்ப மைனஸ் ஆர் ஆர் வந்து மைனஸ் 12 வரும். சரியா? அதே மாதிரி tan பை என்ன போகுது? y ஓவர் x y வந்து 0 வந்து 0 அங்க x வந்து மைனஸ் ஆர் அப்ப 0 மைனஸ் 0 ஒன்றும் இல்லை தானே? எல்லாம் 0 தான் 0 தான் மைனஸ் பிளஸ் ஒன்றும் இல்லை. சரியா? இப்படி குறிப்பா மைனஸ் 0 பிளஸ் 0 இப்படி இல்லை. சரிதானே? ஆனா இப்படி குறிக்கிறேன் நான் 0 பிளஸ் 0 மைனஸ் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் வேற அர்த்தம் வேற. 0 பிளஸ் இருந்தா பூஜ்ஜியது கொஞ்சம் கூடன்னு அர்த்தம். சரிதானே? இது பூஜ்ஜியத்தோட அதாவது இது வந்து ஒரு சின்ன டெல்டா பெருமானம். இது வந்து மைனஸ் டெல்டா பெருமானம் பூஜ்ஜியத்தோட கொஞ்சம் குறைஞ்ச வரும். சரிதானே? மைனஸ் இதுதான் இல்லை. சரிதானே? எப்படி இதுதான் எப்படி இல்லை. அப்ப இது வந்து 0 தான். அதே மாதிரி tan சரி sin 3 பை வை இவ்வளவு 3 பை வை என்ன sin θ y ஓவர் இவ்வளவு y என்ன வரும்? மைனஸ் ஆர் வரும். மைனஸ் ஆர் ஓவர் ஆர் அப்ப என்ன வர போகுது? மைனஸ் 1 வரும். சரியா? cos 3 பை வை என்ன வேணும்? இவ்வளவு நிக்கீங்க cos θ x ஓவர் இவ்வளவு நிக்கீங்க x வந்து 0 0 இங்க r இருந்தா 0 tan 3 பை வை 2 என்ன வரும்? இவ்வளவு நிக்கீங்க y ஓவர் x y வந்து மைனஸ் ஆர் ஓவர் x வந்து 0 இது வந்து என்ன வரையறுக்கப்படும் வரவில்லை. சரிதானே? வரையறுக்கப்படவில்லை. மைனஸ் முடிவு சொல்லல. சரிதானே? பிளஸ் முடிவிலையாக இருக்கலாம் மைனஸ் முடிவிலையாக இருக்கலாம். அதாவது ரெண்டும் சேர்ந்து வரையறுக்கப்படும். முடிவிலி மைனஸ் முடிவிலி இல்லை போட்டுறவே கூடாது. சரியா? இவ்வளவு நேரம் படிச்சது விவாதத்துல இதனோட குறிகள்ல நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது வந்து இது ஓகே இதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க மெயினா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது வந்து இந்த குறிகள் எது எது எதுக்க பிளஸ் எது எது எதுக்க மைனஸ் அப்ப இதான் கடமைன்னு ஒன்றா நோட் பண்ணி வச்சுதான் தேவை. இவ்வளவு நேரம் படிக்கிறதுல இந்த முதலாம் கால் இது வந்து சைன் கோஸ் tan எல்லாமே பிளஸ். இங்க சைன் மட்டும்தான் பிளஸ் இங்க tan மட்டும்தான் பிளஸ் இங்க
கோஸ் மட்டும்தான் பிளஸ். சரிதானே? இங்க பிளஸ் மட்டும்தான் அழிவு வச்சிருக்கு. பிளஸ் மட்டும் நான் வச்சிருக்க, மற்றதோட முடிய நான் குழப்பத்தை வரும். சரிதானே? இது மைனஸ் நான் வச்சிருக்குது. நான் வச்சிருக்க ஒன்றை மட்டும் தான் வச்சிருக்கேன். மற்றது அதுல இருந்தால் பிடிக்கும். சரிதானே? எல்லாத்தையும் நான் வச்சுக்கிறோம். இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. இதுக்குள்ள 4ஆம் காலம் எடுத்தா கோஸ் பிளஸ் சைன் மைனஸ் tan மைனஸ் நான் வச்சிருக்கோம். சரிதானே? அப்படி வச்சிருந்தீங்கன்னா நோட் ஆகும். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்படிதான் எல்லா விஷயம் இது வார்த்தை. இதுல வந்து என்ன செய்யணும்னா டெக்னிக்கா இதை மட்டும்தான் நான் வந்து கொஸ் பிளஸ் நான் மட்டும் என்ன ஒரு வரைக்கும் மைனஸ் வரும். எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ப்ரூவ் பண்ண தேவையில்லையா? இப்போ சில சில விஷயம் ப்ரூவ் பண்ணி கொண்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ப்ரூவ் பண்ற மாதிரி போய் கொண்டு இருக்கும். சில நேரம் ஒரு பெருசா கணக்கு கணக்கு வளர்ந்தாலும் யோசிப்பீங்க. அடுத்த விஷயம் நான் யூனிவர்சிட்டியெல்லாம் கலந்து எப்படி வருதுன்றதை காட்டிதான் செய்வோம் சொல்லி எழுதுவேன் கடைசி. நீங்க வந்து எப்படி வருதுன்றது தெரிஞ்சு வச்சிருக்கு. சரிதானே? இது தெரிஞ்சு வச்சிருந்தா தான் கேள்வி செய்யலாம் இல்லை. சரிதானே? விளங்குதா? ரைட். கொஞ்சம் அடுத்த புரிஞ்சுக்கிட்டீங்க. இதான் மெயினா அப்ப சொன்னதான் கரெக்டானதான் மெயினா புரிஞ்சுக்கிட்டு இப்ப இதனால புரியாம கதை வீதங்களை புரியலாம் பாருங்க. அடுத்த வந்து தீட்டா 90 மைனஸ் தீட்டா இதுதானே 5/2 மைனஸ் தீட்டா. சரிதானே? இதுக்கும் என்ன மாதிரி தொடர்பு? ரைட். இப்ப வட்டம் வந்து குறிக்க வேண்டும். வட்டம் மாதிரி வரும். சரி. இதை சரி சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதானா P1 சரிதானே? இந்த தீட்டா சரியா? இது தீட்டாண்டா இது 90 மைனஸ் தீட்டா வரும். சரி. 90 மைனஸ் நான் வந்து கொஞ்சம் சரிச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கலாம். அதுதான். இந்த P1 என்று போடும். சரியா? இவற்றால் கூட X1, Y1 சரிதானே? இப்போ வந்து பாத்தீங்கன்னா X1ன்றது இது இப்படி மாதிரி வந்தீங்கன்னா இது இந்த அளவு X1 இந்த அளவு Y1 இதை வந்து நாங்க தீட்டான்றதுக்கா 90 மைனஸ் தீட்டான பெருமானம் வந்து இந்த அகோணமா இருக்கும். அப்ப அது கொஞ்சம் பெருசா இருக்கு. அதனால நாங்க வந்து புரியுது புரியுது. அதாவது இது வந்து இது வந்து தீட்டா இது வந்து 90 மைனஸ் தீட்டா சரிதானே? அதாவது 5/2 மைனஸ் தீட்டா. எவ்வளவு படம் இதை தீட்டு போடும். X2, Y. இது என்ன
பாருங்க, இது ஓ, இது N1, இது N2. சரிதானே? ரைட். முக்கோணி ON1P1. சரிதானே? அது முக்கோணி ON2P2. இந்த ரெண்டு முக்கோணியும் என்ன செய்யணும்டா? ஒருங்கிசை. சரிதானே? சர்வசம். ஏன் என்னென்ன காரணத்துல பாருங்க, இது தீட்டாண்டா, இது 90 மைனஸ் தீட்டா. அப்ப பாத்தீங்கன்னா இது தீட்டா, இது 90 மைனஸ் தீட்டா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கோணில இது 90 மைனஸ் தீட்டா, அதே மாதிரி இங்க ஒரு 90 மைனஸ் தீட்டா இருக்கு இந்த முக்கோணில, மற்ற முக்கோணில. அதே மாதிரி இது தீட்டாண்டா, இவர் 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 90 மைனஸ் தீட்டா. அப்ப இவர் 90 மைனஸ் தீட்டானா இவர் தீட்டா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த முக்கோணில இது தீட்டா, மற்ற முக்கோணில இது தீட்டா. அப்ப இது வந்து சமனாயிரு. அடுத்த வந்து இந்த ஆரை வந்து ரெண்டு சமனாயிரு. அப்போ என்ன நிபந்தனையில ஒருங்கி செய்ய போகுது? கோணம் கோணம் ஒத்த பக்கம் நிபந்தனையில ஒருங்கி செய். அதுக்குள்ள வேண்டாம், அதே எழுதி போடும். சரியா? தேவையில்லை. தெரியாது விளங்கினத்து. முக்கோணி OP1 N1 முக்கோணி OP2 N2. சரிதானே? ஒன்றுக்கும் ஒரு வழி காட்டுறேன், இது நேரடியாக கொடுக்குறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா OP1 OP, இது வந்து என்ன? ஆறு. அதே நேரி P1 ON1 தீட்டா, இந்த கோணம் OP2 N2, இந்த கோணம் சமம். சரிதானே? அதே மாதிரி OP1 N1 P2 ON2 சமம். சரியா? ஆக என்ன நடக்கும்? முக்கோணி OP1 N1 சமம் முக்கோணி OP2 N2. சரியா? தெரியுதா? தெரியுதா? சொன்னேன். இப்ப இது வந்து சர்வசமனா இருக்கிறபடியா, முக்கோணிகள் சர்வசமனா இருக்கிறபடியா நாங்க என்ன எழுதலாம்டா இதுல இருந்து? இந்த நிலமும் அதாவது P1 N1 O N2 P1 N1 O N2 O N2 அதாவது P1 N1 இவற்றை Y1 அது சமம் இங்க X12. சரியா? இது முதலாவது. அடுத்தது முக்கோணில P2 N1 ON1 X1 இருக்கும். இது வந்து P2 N2 வந்து Y2 இருக்கும். சரியா? ரைட். sin தீட்டா என்ன சமனா இருக்கும்? இந்த முதல்ல எழுதுவோம். sin தீட்டா இந்த கோணம், இந்த முக்கோணியை வச்சு முக்கோணி OP என்ன முக்கோணி OP1 N1 வச்சு sin தீட்டா அப்படி வரும். எதிர்பக்கத்திங்க சம்பந்தம் Y1 over R cos theta X1 over R. அது மாதிரி tan theta Y1 over
இப்ப இதோட அதையும் எழுது. இது பிறகு நான் sin 90 மைனஸ் தீட்டான் எப்படி வரப்போகுது? cos 90 மைனஸ் தீட்டா எப்படி வரும்? tan 90 மைனஸ் தீட்டா எப்படி வரும் தான் பார்க்க போறோம். சரிதானே? இப்போ வந்து sin 90 மைனஸ் தீட்டா அதாவது sin pi by 2 மைனஸ் தீட்டா tan sin pi by 2 மைனஸ் தீட்டா எதிர்பக்கத்தீங்க சம்பல் எதிர்பக்கம் என்னது இங்க y2 இங்க இப்போ பாருங்க ஒருங்கு தேவை y2 வந்து என்னது சமனா இருக்கும் x1 சமனா இது வந்து என்னது சமனா இருக்கும்டா x1 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 இங்க ஆரம்பிப்பது என்னது பாசிட்டிவ் நம்பர் சரிதானே பாருங்க sin pi by 2 மைனஸ் தீட்டா cos தீட்டா இதுவும் ஒரு ஆரிஸ் sin converse side தீட்டா cos தீட்டான்னு வரும் அதே மாதிரி cos pi by 2 மைனஸ் தீட்டா என்னென்ன வரும் இங்க cos pi by 2 மைனஸ் தீட்டா இது இங்க அயல் பக்கத்தின் சம்பக் o n2 இன்டு o p2 o இன்டு அதாவது o இன்டு அனேடியாக இருக்கும் o இன்டு பாத்தீங்களா o இன்டுன்றது என்னது x2 இன்டு இங்க பாருங்க x2 என்ன விதமா இருக்கும் y1 விதமா இருக்கும் அப்ப y1 இன்டு y1 ங்கிறது என்னது அதான் sin அதான் sin theta பாருங்க cos pi by 2 minus theta sin theta கொஞ்சம் நோட்ஸ் கொஞ்சம் எல்லாம் சொல்லி போட்டு தான் கொஞ்சம் கேள்வி போகுது இதெல்லாம் படிச்சுட்டு இதுல இன்னொரு கொஞ்சம் நோட்ஸ் சைன் சி பிளஸ் சைன் சைன் மடங்கு கோணம் சைன் ஏ பிளஸ் சைன் பி அதுகள் எல்லாம் பார்த்துட்டு ஏ பிளஸ் பி அதில் விரிவு இந்த சி பிளஸ் சைன் பி விரிவு அதெல்லாம் பார்த்துட்டு கேள்விக்கும் கேள்வியில வச்சு நீ என்ன ஒரு இதையும் ஞாபகப்படுத்தி கேள்விக்கிறாங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கு கேள்வியில வச்சு சொல்லுவேன் இந்த தேரி வந்து தேரின்னு கடைசியாக அந்த முடிவுகள் வந்து நான் இந்த கேள்வியிலேயும் பிறகு சரிதா சொல்லி கொண்டு போவோம் சரியா அடுத்தது டேன் tan pi by 2 minus theta சரியா tan pi by 2 minus theta tan pi by 2 minus theta எதிர்பக்கத்திற்கு அயல் பக்கம் எதிர்பக்கம் என்னது y2 x2 சமம் y2 வந்து என்னது சமனா இருக்கும் x1 x2 வந்து என்னது சமனா இருக்கும் y1 x1 into y1 ஆனா இங்க பாத்தீங்க y1 x1 தான் இருக்கு
அப்ப இதுல இருந்து x1 ஈக்குவல் y1 என்று வரப்போகுது. கொட்டிட்டா நீங்க இதுல சொல்லிட்டீங்கடா x1 ஈக்குவல் y1. இதுல இருந்து கொட்டிட்டா வரீங்க x1 ஈக்குவல். ஸோ இங்க tan pi by 2 minus theta கொட்டிட்டாங்க. சரியா? இங்க இருந்து வந்த மாதிரி போயிருந்தது, இதுல இருந்து வந்தது. சரியா? அடுத்தது இது வந்து ஒருங்கி செய், ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்யும். அதுல நீ முதலாவது எடுத்துக்கொள்ள ஒருங்கி செய்ய ஏதாவது சமன். இந்த முக்கோணில இதுக்கு சமனா இருக்கும், இதுக்கு சமனா இருக்கும் எடுத்துக்கிறோம். அதுதான் இது. இப்ப வந்து பார்ப்போம் தீட்டாக்கும் பை பை 2 பிளஸ் தீட்டாகும். தீட்டா இதுதான் காணிக்கும். இது வந்து தீட்டா. சரியா? தீட்டாண்டா பை பை 2 பிளஸ் தீட்டா. நான் அடுத்த பை பை 2 பிளஸ் அப்படின்டா. இவரோட தீட்டாவோட சேர்த்து என்னதை கூட்டணும்? பை பை 2 கூட்டணும். இன்னும் கொஞ்சம் சமூக அப்படி கூடியும். இந்த கோணம் தீட்டா அது இது வந்து இதுதான் பை பை 2 பிளஸ். இது வந்து பை பை 2 பிளஸ். சரியா? ரைட். இது T2 x2 y2. இது வந்து P1 x1 y1. சரியா? ரைட். O P1 N1 இதை ஒன்று எடுப்போமே. இதை O P1 N1 இந்த முக்கோணி சமம். இந்த முக்கோணி சமனாது. ஏன்? இது தீட்டா, இது 90 மைனஸ் தீட்டா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோணம் தீட்டா, இந்த கோணம் தீட்டானா இது 90 மைனஸ் தீட்டா, இது 90 மைனஸ் தீட்டானா இது டி. ரெண்டு முக்கோணி வருது. முக்கோணி O P2 என்பது சர்வசமனை. இதுல நீங்க என்ன தருகிறாங்கடா? P1 N1 ஒருங்கி செய்யறதால P1 N1 இந்த நீளம் எதுக்கு சமனா இருக்குல்ல? இதுக்கு சமனா. O N2க்கு சமனா நீளம். சரிதானே? சைன் வரைக்கும் குறியோட பாவிக்கணும், அங்க பார்ப்போம். இப்ப நீளத்தை மட்டும்தான் நான் எழுதுறேன்.
அதே மாதிரி இந்த முக்கோணில ON1 அது வந்து என்னது சமனா இருக்கும்டா ON1 என்னது சமனா இருக்கும்னா இந்த சமனா இருக்கும். அதாவது இன்டு P2 சமனா. இதுல இருந்து என்ன சொல்லலாம்டா P1 N1ன்றது என்னது Y1 வந்து என்னது சமனா இருக்கும் இங்க என்னது சமனா இருக்கும் நெக்ஸ்ட் இது சரியா அதான் பிள்ளையானது இப்படி எழுதினது ஆனா சொல்லுங்க சரியா பிள்ளையா பிள்ளைன்னா என்ன பிள்ளை இருக்கணும் சரிங்களா ஏன் சரின்னு சொல்றீங்க சரியா சரியா பிள்ளையானு சொல்லுங்க அவங்க மைக்கோன் பண்ணி சொல்லுங்க பிரச்சனை இல்லை அதான் கேள்வி இருக்கலாம் ம் சரியா பிள்ளையா Y1 வந்து X சுகுண சாரி நான் முன்னுக்குறையா சரி இது சரியா பிள்ளையான்னு கேட்கறதுனாலே பிள்ளைதான் ஆனா என் காரணம் தெரியாம இருக்கு முன்னைக்கு அதான் பேசாம இருக்கும் பாருங்க போல ஏன் Y1ன்றது இது பிளஸ் இந்த Y1 பிளஸ் X2 பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் X2 அப்ப இங்க பிளஸ் மைனஸ் சமனா இருக்கும் சமனா அப்ப நீங்க என்ன செய்யணும் இதுக்குள்ள ஒரு மைனஸா இருக்கணும் அப்பதான் சரி Y1 வந்து மைனஸ் X2 தான் சமனா சரியா அதே மாதிரி இதுல இருந்து ON1ன்றது X1 வந்து என்னது சமனா இருக்கும்டா X1 into P2 into P2ன்றது இது இது வந்து Y2க்கு சமம் இங்க Y2க்கு சமனா இருக்கு ரெண்டுமே பிளஸ் X1 பிளஸ் ஓகே Y2ன்றது பிளஸ் தான் பிரச்சனை இங்கதான் பிரச்சனை சரிதானே இதைத்தான் கவனிக்கும் நீங்க முக்கியமான விஷயம் இங்க சரியா ரைட் இப்ப sin π/2 பிளஸ் θ அது என்னது வரும் sin π/2 பிளஸ் இந்த புள்ளியை கருதுங்க x ஓவர் சரி y ஓவர் r1 sin எப்பவுமே y ஓவர் r sin அப்ப y இங்க y என்ன y2 ஓவர் r சரியா y2 ஓவர் இங்க y2 என்ன ஜமனா இருக்கும் x1 ஜமனா இது வந்து என்ன ஜமனா இருக்கும்டா x1 இன்டு r அதுக்கு முதல் நீங்க இந்த முக்கோணில அதாவது OP1 N1 இது ஆல்ரெடி நான் எழுதி வச்சிருக்கேன் இந்த முக்கோணில OP N1 கருதி sin θ என்ன ஜமனா இருக்கும் y1 over r cos θ x1 over r tan θ y1 over x1 என்று எழுதி வைக்கணும் வச்சுதான் நீங்க அங்க போட்டோம் sin π/2 plus θ x1 over r இங்க x1 over r வந்து என்ன ஜமனா இருக்கும் cos θ ஜமனா இது வந்து cos θ ஜமனா sin π/2 plus θ cos θ sin π/2 minus θ cos θ தான் சரி நான் ரெண்டுமே பிளஸ் விட சரியா ரைட் இதே மாதிரி cos π/2 plus θ cos ரெண்டு வர போதும் x இங்கு அதாவது x2 இங்கு r இங்க x2 பதிலா நீ என்னது போடலாம்டா மைனஸ் y1 போடலாம் இவ்வளவு இந்த இதுல இருந்து
x2 வந்து மைனஸ் y1 மைனஸ் x2 வந்து y1 சமனா இருந்தா x2 வந்து மைனஸ் y1 சமனா மைனஸ் y1 அதுதான் மைனஸ் y1 ஓவர் y1 ஓவர் என்னது sin θ அப்ப மைனஸ் sin θ சரியா அதே மாதிரி tan எழுதினீங்கன்னா tan π/2 plus θ tan எழுதினீங்கன்னா ரெண்டு பேரும் tan y over x இருக்கும் அப்ப y ஓவர்னா y2 over x2 சரிதானே y2 over x2 y2 எவ்வளவு சமனா இருக்கும் x1 சமனா இருக்கும் ஓகே அதே மாதிரி x2 வந்து மைனஸ் x1 சமனா நமக்கு இடம் மைனஸ் வரும் மைனஸ் y1 சமனா மைனஸ் y1 சமனா இருக்குல்ல பாருங்க உங்களுக்கு y1 over x1 தான் தெரியும் இங்க x1 over y1 இருக்கும் தலை இருக்கும் இது என்னன்னு வேற போகுது மைனஸ் 40 தான் அதே மாதிரி ரைட் அடுத்தது தீட்டா பை மைனஸ் தீட்டா உங்களுக்கு கொடுப்பாங்க சரியா தீட்டாக்கும் பை மைனஸ் தீட்டா இதெல்லாம் தீட்டான்னு போடுறோம் சரிதானே தீட்டா இது வந்து P1 x1 y1 பை மைனஸ் தீட்டான்னா இதுல இருந்து தீட்டாவை கழிச்சு எழுதுறேன் இதே மாதிரி தான் வருது சரியா இதை நான் வந்து P2 x2, y2 பையில இருந்து தீட்டா கழிக்கணும் இது வந்து தீட்டா இது வந்து பை மைனஸ் தீட்டா இங்க வந்து நான் இதெல்லாம் நீங்க கொடுக்குறது சரியா இப்ப பாருங்க இதோ OP1 இந்த கோணையும் என்ன ஒரு விசை பார்க்கவே தெரியுது இது சம சொன்னாரு அப்படியே ஒண்ணு பொறுத்தரும் இப்ப முக்கோணி OP1 N1
சமன் முக்கோணி ஓ பி டு என் இதற்கு செய்தபடியா இந்த இடம் சமன் அதாவது பி ஒன் என் ஒன் வந்து பி டூ ரெண்டு சமன் அதே மாதிரி ஓவன் என் ஒன் வந்து ஓவன் எண்டுக்கு சமன் இது வந்து நீளங்கள இப்ப நான் இதுல இருக்கிறது நீளம் இப்ப நான் குறியில கோஆர்டினேட் போகணும் T1 N1 T1 N1 என்ன குறிக்குது x1 குறிக்குது x1 இங்க சாரி x1 y1 T1 N1 வந்து y1 சரி y1 குறிக்குது y1 இங்க y2 பிளஸ் y2 தான் இது y1 பிளஸ் y2 பிளஸ் y2 க்கு மேல பிளஸ் இங்க y அதே மாதிரி இதுல x1 இது இங்க x2 இது வந்து என்னது மைனஸ் வருமா அந்த x2ன்றது மைனஸ் கூட அப்ப என்ன வேற போகுது x1 வந்து மைனஸ் x2 தான் வந்து இந்த x2 கோஆர்டினேட் இந்த x2ன்றதே மைனஸ் வருமா தான் x2ன்றதே ஒரு மைனஸ் அதுக்குள்ள இருக்கு நீங்க அதாவது மைனஸ் தசமட்டு மைனஸ் தசமட்டு இருக்கு இதுக்குள்ள x2 மைனஸ் இருக்கு அதனால நீங்க போட்டா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகி x1 பிளஸ் பிளஸ் அதனால நீங்க ஒரு மைனஸ் போட்டுருங்க ரைட் ரூபகா இங்க முக்கோணி ஓபி என்னல்ல sin θ y1 over ஓகே அது இருக்கு cos θ x1 over அதுவும் சரி tan θ y1 over x1 ரைட் இதை வச்சுக்கோங்க இதுக்கு முறையான சொல்றதுதான் அது sin பை மைனஸ் θ கடைசியா சம எல்லாம் சொல்லுவானே சமரில சொல்லுவானே அதை நான் சரி அதை வச்சிருங்க நானும் கேள்வியில அப்ளை பண்ணி என்ன நான் படிச்சேன் இப்ப வேறு sin பை மைனஸ் θ sin பை மைனஸ் θன்றது இந்த பாயிண்ட குறிக்கும் சைன்ன்றது y ஓவர் ஆர் தானே y2 ஓவர் ஆர் y2 ஓவர் இங்க y2 என்ன சொன்னா y1 சொன்னா அப்ப நாங்க என்ன போடலாம் y1 ஓவர் ஆர்னு போடணும் அப்ப y1 ஓவர் ஆர் என்ன சொன்னா இருக்கும் sin θ அதாவது sin பை மைனஸ் θ sin θ ஆமாம் பிளஸ் தான் cos பை மைனஸ் θ என்னது இங்க cos மைனஸ் கொஸ்டின்ல x2 என்கிற r வரும் ஆமா x2 என்னது சொன்னா இருக்கும் இங்க மைனஸ் x1 மைனஸ் x1 என்கிற r மைனஸ் x1 r என்னது cos θ மைனஸ் cos θ அதே மாதிரி tan பை மைனஸ் θ tan வந்து என்ன y2 என்கிற x2 tan y over x இப்போ y2 என்கிற x2 y2 என்ன சொன்னா இருக்கும் y1 சொன்னா இருக்கும் ஓகே x2 வந்து மைனஸ் x1 சொன்னா மைனஸ் x1 சொன்னா அப்ப y1 over x1 என்னது tan θ அப்ப மைனஸ் tan θ வரும் சரியா முடிச்சுக்கணும்
கடைசியா எல்லாம் சொல்லுவேன் சமாளியா அப்படி நான் மெட்டீரியல் வந்து அப்ப 92 ஒற்றை மடங்கு 5/2 உண்ட மடங்கு 5/2 உண்ட 5/2 3/2 ஒற்றை மடங்கு போன மாதிரி இருக்கு அப்படி நான் இருக்குது 5 2 அப்படின்னு இந்த மாதிரி நான் சொல்லுவேன் சொல்லுவேன் அதோட குறி எப்படி குறிய கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுவேன் சிம்பிளா சொல்லுவேன் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி வேற எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதா வந்து கழிவுக போறது இல்லை இதான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கடைசியா நீங்க பாவிக்க வந்து கடைசி முடியும் இது வந்து இதுக்கு சமனா இருக்கவங்க தெரிஞ்சு வச்சிருக்கும் அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அந்த நான் சொல்லி முடிஞ்சு இந்திய கிளாஸ் நாளைய கிளாஸ் முந்தின தெரிஞ்சது இன்னைக்கு மெட்டதை ஒன்று பார்த்துட்டு இருப்போம் இப்ப வந்து தீட்டாக்கும் ஃபைவ் பிளஸ் தீட்டாக்கும் ஃபைவ் பிளஸ்ல இதோட தீட்டாவை போடுறேன் அப்படியே இந்த நேர்கோட்டில் வரும் நேர்கோட்டில் வரும் சரியா இதான் இப்ப பி x2, y x, y தானே கோடு எடுக்கிறீங்க அதான் குறிக்கிறேன் x2, y தீட்டா இது வந்து தீட்டாவா இருக்கு புத்தகம் இதான் என்னது 5 பிளஸ் தீட்டா சரியா பாருங்க இவரை நான் வந்து எங்களோடு போறோம் இப்ப முக்கோணம் OP1N1 சர்வசமன் முக்கோணி OP2N அதோ தெரியும் பார்க்கவே தெரியும் இதுல வந்து P1N1 அந்த எதுக்கு சமனா இருக்கும்டா P2N2 இப்ப நாங்க இதுல என்ன சொல்லலாம்டா P1N1 என்னது மாறி Y1 P1N1 Y1 சமன் இங்க இந்த y2 மைனஸ் பெறும் அப்ப மைனஸ் y2 மைனஸ் அதே மாதிரி O1N1 வந்து என்ன சமனா இருக்கும்டா O1 இல்ல ON1 ON2க்கு சமம் இதுல நாங்க என்ன சொல்லலாம்டா ON1ன்றது x1 ON2ன்றது x2 ஆனா இங்க x2 வந்து மைனஸ் மைனஸ் x2 அதே மாதிரி நான் திருப்பி முக்கோணி OP1N1 வச்சு sin theta y1 over r cos theta x1 over r tan theta y1 over x1 இப்ப நாங்க என்ன செய்வோம்டா sin 5 plus theta இப்படி காணணும் sin 5 plus theta sin என்ன போகுது y2 இங்கு y2 இங்க பாருங்க y2 minus 5 y1 நீங்கள்
y1 நீங்களா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இதுதானே இங்க மைனஸ் ஆகுது. அதே மாதிரி கோஸ் பை பிளஸ் தீட்டா என்ன சமனா இருக்கும்டா x2 into r வருது. x2 into r சரியா? இங்க x2 என்ன சமனா இருக்க போகுது மைனஸ் x வந்து சமனா மைனஸ் x வந்து இதுல ஆர்டா மைனஸ் x1 cos θ மைனஸ் cos θ. அதே மாதிரி tan θ வந்து tan θன்றது tan பை பிளஸ் θ என்ன வரப்போகுது y2 into x2. நீங்க பாத்தீங்கன்னா y2 வந்து மைனஸ் y1 மைனஸ் y1 x2 வந்து மைனஸ் x வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் 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 இல்லாம போய் கேன்சல் ஆகி பிளஸ் ஆகும். அப்ப y1 over x1 வந்து tan θ பாருங்க tan பை பிளஸ் θ tan θ. உங்களுக்கு தெரியும் tan இதுக்குள்ள வந்து tan வந்து என்னது பிளஸ் இதுக்கு tan மட்டும் தான் இது பிளஸ். அதை வச்சு நான் சொல்லுவேன் கடைசி சாரன் அந்த குறியலை நான் முன்னூறு பார்த்தா அந்த குறிய நான் வச்சிருங்க. இது சிம்பிளா நான் வச்சிருக்கலாம் சரிதானே? இதெல்லாம் சிம்பிளா நான் வச்சுக்கலாம் அந்த குறிய நான் வச்சிருக்கேன்.